ஆனா தாலி கட்டும் போது அந்த தாலி எடுத்து கொடுத்து அந்த பிள்ளை பொண்ணோட கழுத்துல கட்டுறானோ இல்லையோ, அதே போல இங்க கட்டுற தாலி தான் ஓம் நமோ நாராயணாயங்கிற திருமந்திரம். அந்த தாலிய ஆச்சாரியன் எடுத்து கொடுத்து மங்கள சூத்திரத்தை பெருமாள் ஜீவாத்மாவுடைய கழுத்துல கட்டிவிட்டால் கல்யாணம் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அப்ப பெண்ணு வீட்டுல இருந்து பிறந்தகத்துல இருந்து கிளம்பி புக்ககத்துக்கு போக வேண்டியதான், ஆனந்தமா சீவைகுண்டத்துல குடுத்தனம் பண்ண வேண்டியதுதான். இதைத்தான் ஆழ்வார் சொல்லிருக்கார். தாள்களை எனக்கே தலைத்தல சிறப்ப தந்த பேருதவி கைவாரா தோள்களை ஆற தழுவி. ஒரு அப்பா தம் பொண்ணோட தோளை தழுவி கொண்டு போய் மணமகனிடத்துல கன்னியாதானம் பண்ணுமா போல ஆத்மாவை நாம தழுவி கொண்டு போய் பெருமானுடைய திருவடியில சமர்ப்பிக்கணுமா. தோள்களை ஆற தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி, என்னோட ஆத்மாவை பெருமானிடத்தில் சமர்ப்பித்தேன்னால் ஆச்சரியமான அர்த்தம். அந்த சமர்ப்பணத்தை அவர் ஏத்துக்கணுமா? அதை ஏத்துக்கிறது தான் ஹவிர்பாகத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஹவிஸ் ஆகுதியை ஏற்றல். யார் ஏற்பார்னா ஹரி தான் ஏத்துப்பார்.